இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யூதாஸ், யூதாஸ், என்ன? யூதாஸ், உனக்காகத்தான் மதகுருக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அரண்மனையின் 4ஆம் வாயிலில். சரி, நீ போ, நான் வருகிறேன். யூதாஸ், யூதாஸ், மனிதன் உள்ளத்தில் பாவத்தின் வஞ்சனை நுழைவதால் தான் பாவம் பெருக்கெடுத்து வெள்ளமாய் ஓடுகிறது. யூதாஸ், ஒரு முறை யோசித்துப் பார். தியாகத்தின் ஆணி வேரை அறுத்தெறிய உன்னை வாளாய் பயன்படுத்தப் போவது உண்மை. வேண்டாம், நீ தீமையின் வேர்களை அறுக்கப் போவதில்லை. உன் செயல் நன்மையின் ஆணி வேரை அறுத்தெறிய முற்பட போகிறது. யூதாஸ், சிந்திக்காதே. நீயோ போராளி. நீ இதுவரையில் ஏற்றுக்கொண்ட தலைவன் என்ன செய்கிறான்? அவன் இடுப்பில் கச்சை கட்டிக்கொண்டு கேவலம் அடிமையாய் உங்கள் கால்களை கழுவுகின்றான். அந்த கால்களுக்கு முத்தமிடுகின்றான். யூதாஸ், நீ சிம்மாசனத்தில் இருக்க வேண்டுமா, இல்லை கேவலம் இயேசுவோடு அடிமையாய் இருக்க வேண்டுமா? எல்லோரிடமும் அன்பு செலுத்துவதா நம் வாழ்க்கை? நம் ஆசைகளை அடகு வைக்கவா நாம் பிறந்தோம்? அழைப்பு மணி உனக்காகவே இந்த இரவில் அடிக்கிறது. அதுவும் ரோம சாம்ராஜ்யத்தின் வெண்கல மணி. போ, சீக்கிரம் போ. உனக்காக ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது. யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். போ யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். யூதாஸ், போ. வாய்ப்பு உன் வாசலுக்கு வந்து காத்திருக்கிறது. போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். இல்லை, இல்லை, நான் போகத்தான் போகிறேன். வா யூதாஸ், வா. ஒரு போராளியின் வாள் தியாக உரைக்குள் கிடந்து இத்தனை நாட்கள் மழுங்கி போயிருந்தது. அந்த வாளை தீட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறோம். புத்தி கெட்ட வார்த்தைகளினால் இதுவரையில் மங்கி கிடந்த இந்த வாள் ரோம சாம்ராஜ்யத்தின் சாணைக்கற்களில் ஊராக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம். என்ன யூதாஸ் சொல்கிறாய்? ஆமாம். யூதாஸ், நீங்கள் அத்துணை பேரும் எண்ணங்களாலும் உருவத்தாலும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள். இதுவரையில் அப்படித்தான். ஆனால் இன்றிலிருந்து அப்படி அல்ல. அந்த பலியாடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வரும் சீரும் சிங்கம் நம் யூதாஸ். சரி, பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? யூதாஸிடம் அதை தாருங்கள். இது வெறும் வெள்ளி காசுகள் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தின் சன்மானம். ரோம சாம்ராஜ்யத்தின் மானத்தை வாங்கி கொண்டிருந்த ஒருவன் அவமானம் அடைய இது யூதாஸுக்கு அடையாளமாய் தரப்படுகின்ற சன்மானம். பெற்றுக்கொள் யூதாஸ். என்ன யோசிக்கிறார்? பெற்றுக்கொள், தயங்காதே. பெற்றுக்கொள் யூதாஸ், பெற்றுக்கொள்.
தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம். நான் தான். ரபி வாழ்க. தோழா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். கைது செய்வதா? காது காது காது. உன் வாளை உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. இழுத்துச் செல்லுங்கள். பேசிக் கொண்டிருக்காதீர்கள். மரண தண்டனை விதிக்க சாட்சிகளை தேடுங்கள். இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றார். உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர் சாக வேண்டியவர். இவர் சாக வேண்டியவர். மிக அடக்கமாக இருக்கிறது. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். மறுதலித்து விட்டேன். பாவம் செய்தேனே தெய்வமே, நான் பாவியானேனே.
நான் பாவியானே உன் பேரன்பா இறங்கியருளும் தெய்வமே உன் இரக்கத்தினால் என்னை மீட்டருளும் இயேசுவே நான் பாவம் செய்தேனே தெய்வமே நான் பாவியானே நீ யூதர்களின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்லுகிறீர். தன்னை மெசியா என்கிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களில் கட்டுகிறேன் என்கிறார். மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகிறார். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? இந்த மனிதனை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஐயா, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் என்று தங்கள் மனைவியிடம் சொல்லி அனுப்பினார்கள். சரி சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநனாகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவன். எனவே நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். இவர் செய்த குற்றம் என்ன? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். சரி, இவரது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவர்களது இரத்தப்பழி பெற்றோர்கள் பிள்ளைகள் மீதும் விழட்டும். இவர்களது இரத்தப்பழி பெற்றோர்கள் பிள்ளைகள் மீதும் விழட்டும். ரத்தம் திரு ரத்தம் இயேசுவின் திரு ரத்தம் ரத்தம் திரு ரத்தம் என் இயேசுவின் திரு ரத்தம் சிலுவையில் இருந்து ஒழுகும் ரத்தம் சிலுவையில் இருந்து ஒழுகும் ரத்தம் நதியாய் பாயட்டுமே என்னில் நித்தியமாய்
சுமந்து தோள்களில் ஏற்றுவோம். கொடிய பாரமான சிலுவையை கொஞ்சம் கூட ஈவு இரக்கமில்லாமல் என் தோள் மீது சுமத்தி கலப்பையில் பூட்டிய மாட்டை அடிக்கிறது போல சாட்டையால் அடிக்கிறார்கள். கொண்டு ஓடிப்போ என்று விரட்டி அடிக்கிறார்கள். என் மீது ஒரு மனித கரிசனை கூட காட்ட மனவரவில்லை. நான் அந்த அளவுக்கு வெறுப்புக்கு ஆளாகிவிட்டேன். உண்மை பேசினால் உலகம் இவ்வளவு வெறுக்குமோ? கல்வாரியாகமாய் சிலுவையிலே என் பாவபாரத்தின் சிலுவையிலே கல்வாரியாகமாய் சிலுவையிலே என் பாவபாரத்தின் சிலுவையிலே கதறிடும் ஏகமாய் கல்வாரியிலே இன்றிதோ நினைவாய் பலிபீடத்தே கதறிடும் ஏகமாய் கல்வாரியிலே இன்றிதோ நினைவாய் பலிபீடத்தே கல்வாரியாகமாய் சிலுவையிலே என் பாவபாரத்தின் சிலுவையிலே கரடு முரடான பாதையில் கற்களும் முள்களும் எனது பாதத்தை குத்தி கிழித்து விட்டன. சிலுவை பாரத்தால் தலை சுற்றுகிறது. தள்ளாடி கீழே விழுந்து கிடக்கிறேன். வேடிக்கை பார்த்து சிரிக்கிறார்கள். ஒருவர் கூட என்னை தூக்கிவிட முன்வரவே இல்லை. என்னிடம் புதுமையை தேடி வந்தார்களே, அந்த கூட்டம் இப்போது எங்கே போனது? மனிதா, புதுமையை தேடி எங்கும் அலையாதே. விழுந்து கிடக்கிறவர்களை நீ தூக்கிவிட்டாலே அது புதுமைதான்.
மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை இரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா? என் இதயம் எப்படி தாங்கும்? விடுதலையின் வரலாறுகள் இரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம். தேவ சித்தமே நம் சித்தம். உமது உள்ளத்தை ஒருவாய் ஊடுருவிப்பாயும், உமது உள்ளத்தை ஒருவாய் ஊடுருவிப்பாயும், அந்த நாள் இந்த நாள் அம்மா, நீங்கள் என்னை இந்த கோலத்திலா காண வேண்டும்? உங்கள் இதயம் எவ்வளவு வேதனைப்படும். எருசலேம் திருவிழாவில் எனது பிரிவையே கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இப்போ உருக்குலைந்து முள்முடி தாங்கி கல்வனை போல இழுத்து கொண்டு போகப்படும் இந்த நிலையை எப்படி அம்மா தாங்கிக் கொண்டீர்கள்? தூக்க மாட்டார் போல இருக்கு. இங்க வா. உன் பேர் என்ன? சீமோன். இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால முடியாது. உன்னால் முடியாது என்றால் உயிருடன் நீ வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? அராஜகம் இல்ல, அதிகாரம். தூக்கு. கொஞ்ச நேரத்திற்கு இடமாற்றி வைக்கணும் போல் தோணுது. யாராவது ஒரு கை பிடிக்க மாட்டார்களா என்று எனக்கு ஒரு ஏக்கம். வழியே போன சீமோனை வற்புறுத்தி சுமக்க வைக்கிறார்கள். சீமோன் எனது சிலுவையை வாங்கிக் கொண்டது மனதுக்கு ஆறுதலாகவும் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வாகவும் இருக்கிறது. அம்மா, அம்மா, விடு விடு என் கையை. அம்மா, என்ன விபரீதம் இது? ரோம அரசாங்கத்தை எதிர்த்தவருக்கு உதவி செய்ய ஓடுவதா? மகனே, இனி ஒரு முறை அப்படி பேசாதே. அவர் அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை, அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தார். ஐயோ, விடு என்னை, நான் போக வேண்டும். அநீதியை எதிர்த்து ஆண் மக்கள் குரல் கொடுப்பார்கள் என்றுதான் பிள்ளை வரம் வேண்டுகிறோம். ஆனால் துணிவில்லாத ஆண் மக்களை ஈன்றெடுப்பதை விட துணிவுள்ள பெண் மக்கள் எவ்வளவோ மேல். போகட்டும் அவள். அரசாங்கத்தின் அநீதியை எதிர்த்து போராடிய ஒரு வீரனுக்கு ஒரு பெண் உதவி செய்தாள் என்று வரலாறு பேசட்டும். உன்முகமா இது? பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லை ஐயா. விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரோ?
அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகளாகிவிட்டதே ஐயா, காட்சிகளாகிவிட்டதே. இயேசுவே, இயேசுவே. எனது உடலும் முகமும் உருக்குலைந்து போயிருக்கிறது. முள்முடி குத்தி கிழித்ததால் தலையிலிருந்து வடிந்த இரத்தம் முகத்தின் தோற்றத்தையே மாற்றிவிட்டது. கண்களிலிருந்து இரத்தமும் நீரும் சம அளவில் வழிந்தோடுகின்றது. வெரோனிகா உருவிழந்த எனது முகத்தை துணிச்சலோடு துடைக்கிறாள். நல்ல இதயமும் துணிச்சலும் வெரோனிகாவிடம் நான் காண்கிறேன். சற்றே இளைப்பாறு மனமே, சற்றே இளைப்பாறு, சற்றே இளைப்பாறு மனமே, சற்றே இளைப்பாறு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்ற நம் இறைவனில். சற்றே இளைப்பாறு மனமே, சற்றே இளைப்பாறு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்ற நம் இறைவனில். சற்றே இளைப்பாறு மனமே, சற்றே இளைப்பாறு. எனது கைகளும் கால்களும் நடுங்குகின்றன. விரைந்து போ என்று விரட்டி அடிக்கின்றனர் படை வீரர்கள். வழியில் நான் செத்துவிடக் கூடாது என்பது அவர்களின் கவலை. உடலில் பலம் குறைய மீண்டும் கீழே விழுகிறேன். விழுந்த இடத்திலேயே வேதனை பொறுக்க முடியாமல் கதறுகிறேன். எனது கதறல் யாருடைய காதிலும் விழவில்லை. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்?
கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. அந்த ஆடையை கொண்டு வா. பங்கு போட்டுக் கொள்வோமா, இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ரோம வீரர்கள் வேகமானவர்கள் மட்டுமல்ல, விவேகமானவர்களும் கூட என்று ஊர் சொல்லட்டும். வேதனைகளிலெல்லாம் கொடியது அவமானம். நெஞ்சில் துளி கூட ஈரமில்லாதவர்கள் எனது ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிந்து எனக்கு மனவேதனை தருகின்றனர். இந்த பூமிக்கு பசுமையை ஆடையாக போர்த்திய எனக்கு நேர்ந்த கதியை பார். உயிரை விட உயர்ந்தது மானம். எனக்காக கவலைப்படுகிறவர்களே, நீங்கள் இப்போதும் என்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கவில்லையா? ஆகட்டும்.
தந்தையே, அவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அம்மா, அம்மா, இதோ இதோ உம் மகன். இதோ இதோ உன் தாய். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்.
என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு, என் புள்ள. அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பே. என்ன நிக்கோதேம் அவர்களே? நம்முடைய வழக்கப்படி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய உடலை கொண்டு செல்ல பிலாத்துவிடம் ஒப்புதல் பெற வேண்டுமே. ஒப்புதல் பெற்றுவிட்டேன். நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்கள் முக்கியமாக வெள்ளைப்போளமும் சந்தனத்தூளும் வெள்ளை துணியும் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் வாங்கி தயாராக வைத்திருக்கிறேன். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும்
ஹலோ 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 ஹலோ. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த ஒளி ஒளி சிலுவை பாதை நிறைவு பெற்றாலும் எல்லோரும் அமைதியாக அமர்ந்திருக்கிறது இந்த சிலுவை பாதை பலருடைய உள்ளத்தையும் தொட்டு இருக்குது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தாத கண் இங்க எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்முடைய வாலிப பிள்ளைகள் மிக அழகாக தத்ரூபமாக ஆண்டவருடைய பாடுகளை நடித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமாக சேர்ந்து ஒரு பலத்த கரவொலியை நாம் கொடுப்போம். மிக அருமையாக பயிற்சி செய்து இந்த ஒளி காட்சியை நடத்தியிருக்கிறார்கள். இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து மிக சிறப்பாக பயிற்சியை தந்த அருட்சகோதரர் ரோஜர் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அவர் மிக அழகாக டைரக்ட் செய்திருக்கிறார். அதோட இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து மிக அழகாக இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டிய அருட்தந்தை கிறிஸ்டி பால், நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு மிக மிக நெஞ்சார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மிக அழகாக பாடலையும் பாடினார். எல்லோரும் எழுந்து நின்று இந்த ஒரு பலத்த கரவொலி கொடுத்து நமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஸோ காட் பிளஸ் யூ. எல்லாருமே மிக சிறப்பாக நடித்தீர்கள். யூதாஸ் காரியத்து மிக மிக அழகாக அவரும் நடித்தாரு. யா, அஃப்கோர்ஸ் ஆண்டவர் இயேசுவா நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே அவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகள். பங்கெடுத்த ஒவ்வொருவரும், மாதாவாக நடித்தவர்கள், வெரோனிக்காக நடித்தவங்க, இப்படி எல்லாருமே மிக அழகாக நடித்தார்கள். பேதுரு சொல்ல தேவையில்லை, மிக அழகாக நடித்தார். பேதுருவாக நடித்தவர் கூட. ஆக இந்த கலைக்குழுவினர் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ காட் பிளஸ் யூ ஃபாதர் கிறிஸ்டி பால், பிரதர் ரோஜர், இங்க இருந்த அனைவருக்கும், இளைஞர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதாவுக்கு கரமுயர்த்தி நாம் பாடுவோம். அவருடைய மகனையே நமக்கு மீட்பராக அளித்த அன்பு தாய்க்கு வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க. அன்பார்ந்தவர்களே, வருகிற சனிக்கிழமை இரவு நள்ளிரவு திருப்பலியில் காணிக்கையாக எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் வழங்க கேட்டுக்கொள்ளுகிற எஸ்டிஎம் அருட்தந்தையர்கள் இங்கு வந்து அதை பெற்று செல்வார்கள். ஆகவே இந்த வேண்டுகோளோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தயவுசெய்து